அமெரிக்காவின் புதிய வரி கொள்கைகள், ட்ரம்ப் டாரிஃப்ஸ் மற்றும் மத்திய அரசின் நிதி ஒதுக்கீட்டு தாமதங்கள் காரணமாக தமிழக பொருளாதாரம் எதிர்கொள்ளும் சவால்கள் குறித்து மாநில நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு கவலை தெரிவித்துள்ளார். 2026-27 மத்திய பட்ஜெட்டிற்கு முன்னதாக டெல்லியில் நேற்று ஜனவரி 10, 2026 நடைபெற்ற மாநில நிதியமைச்சர்கள் கூட்டத்தில் அவர் முன்வைத்த முக்கிய கோரிக்கைகள் இதோ. தமிழக பொருளாதார நெருக்கடி, நிதியமைச்சரின் எச்சரிக்கை. 1. அமெரிக்க வரிகளால் 30 லட்சம் வேலைவாய்ப்புகள் அபாயம். டொனால்ட் ட்ரம்ப் தலைமையிலான அமெரிக்க அரசு இந்திய இறக்குமதிகள் மீது விதித்துள்ள கூடுதல் வரிகள் தமிழகத்தின் ஏற்றுமதி துறையை பெரிதும் பாதித்துள்ளன. தாக்கம்: தமிழகத்தின் மொத்த ஏற்றுமதியில் 31% அமெரிக்காவையே நம்பியுள்ளது. ஜவுளித்துறை: இந்தியாவின் மொத்த ஜவுளி ஏற்றுமதியில் 28% தமிழகத்திலிருந்து நடக்கிறது. தற்போது நிலவும் வரி கொள்கைகளால் சுமார் 30 லட்சம் வேலைவாய்ப்புகள் மற்றும் ஏராளமான MSME நிறுவனங்கள் மூடப்படும் அபாயத்தில் உள்ளன. கோரிக்கை: ஜவுளித்துறைக்கு வட்டிச் சலுகை மற்றும் சிறப்பு மானியங்களுடன் கூடிய சிறப்பு ஆதரவு தொகுப்பு வேண்டும். 2. நிதி ஒதுக்கீடு மற்றும் GST இழப்பு. மத்திய அரசிடமிருந்து வரவேண்டிய நிதி நிலுவையில் இருப்பதால் மாநிலத்தின் கடன் வாங்கும் திறன் பாதிக்கப்படுவதாக அவர் குற்றம் சாட்டினார். GST இழப்பு: இந்த நிதியாண்டில் மட்டும் தமிழகத்திற்கு சுமார் 10,000 கோடி ரூபாய் வருவாய் இழப்பு ஏற்பட்டுள்ளது. இதற்கு ஈடாக GST இழப்பீடு முறையை மீண்டும் கொண்டு வர வேண்டும். செஸ் வரி புகார்: செஸ் மற்றும் கூடுதல் கட்டணங்கள் செஸ்ஸஸ் அண்ட் சர்சார்ஜஸ் மூலம் மத்திய அரசு வசூலிக்கும் வருவாய் மாநிலங்களுக்கு பகிரப்படுவதில்லை. இதை அடிப்படை வரியுடன் இணைக்க வேண்டும். 3. முடங்கியுள்ள முக்கிய திட்டங்கள். தமிழகத்தில் செயல்படுத்தப்பட்டு வரும் பல மத்திய மாநில கூட்டுத் திட்டங்களுக்கு நிதி விடுவிக்கப்படாததை நிதியமைச்சர் சுட்டிக்காட்டினார். திட்டம்: நிலுவையில் உள்ள தொகை. பாதிப்பு: சென்னை மெட்ரோ 2 9,500 கோடி ரூபாய் மாநிலம் முன்பணமளித்தது. மாநிலத்தின் கடன் வரம்பு குறைகிறது. சமக்ர சிக்ஷா கல்வி 3,548 கோடி ரூபாய் 44 லட்சம் மாணவர்கள் மற்றும் 2.4 லட்சம் ஆசிரியர்கள். ஜல் ஜீவன் குடிநீர் 3,112 கோடி ரூபாய் கிராமப்புற குடிநீர் பணிகள் முடக்கம். ஒகேனக்கல் குடிநீர் 2,283 கோடி ரூபாய் தர்மபுரி, கிருஷ்ணகிரி மாவட்ட குடிநீர் தேவை. 4. புதிய ரயில்வே திட்டங்களுக்கான கோரிக்கை. தொழில்துறை வளர்ச்சியை மேம்படுத்த கீழ்க்கண்ட புதிய ரயில்வே பாதைகளை செயல்படுத்த வலியுறுத்தப்பட்டது. திருப்பத்தூர் கிருஷ்ணகிரி ஓசூர் இணைப்பு. மதுரை அருப்புக்கோட்டை தூத்துக்குடி வழித்தடம். சென்னை சேலம் கோவை இடையே அதிவிரைவு ரயில் செமி ஹைஸ்பீட் ரயில் வசதி. நிதியமைச்சரின் கருத்து: மத்திய அரசு ஒப்புதல் அளித்தும் நிதி வராததால் தமிழக அரசு தனது சொந்த நிதியிலிருந்து 9,500 கோடி ரூபாயை செலவிட்டுள்ளது. இது மாநிலத்தின் நிதி நிலையை புள்ளி விவர ரீதியாக மோசமாக காட்டுகிறது.